பாருங்க, இன்னைக்கு நான் அப்படி பண்ணது தப்பு தான். அதனால ஆதித்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கஷ்டமாக தான் இருக்கு. நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி திரும்பவும் இன்னொரு தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. போதுங்க, போதும். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே போதும். உங்களால நாங்க பட்ட கஷ்டம் எதுவும் மாற போறதும் இல்ல, அதை நாங்க மறக்க போறதும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் குழந்தைங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க ப்ளீஸ். நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தப்பா நான் பண்ணிட்டேன். தப்புக்கு என்ன சைஸ் வேண்டியிருக்கு? தப்புன்னா அது தப்புதான். செய்யற தப்போட அளவு சின்னதா இருந்தாலும் அதனால வர பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? அவ்வளோ ஈஸியா நடந்த எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. நடந்தது நடந்ததுதான், அழுதது அழுததுதான். பட்ட கஷ்டம்லாம் எதுவும் மாற போறதில்ல. எழுந்த சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வரப்போறதும் இல்ல. நீங்க எனக்கு என்னமோ நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. நான் பயமுறுத்தினதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தோணல. உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தானே என்னை எப்படி திட்டுறீங்க? நீங்க செஞ்ச தப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கு, வேற எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறேன், மருந்து போடுறேன்னு சொல்லி ஏன் முன்னாடியும் நிக்காதீங்க, என் குழந்தைங்க முன்னாடியும் நிக்காதீங்க. உங்களை நான் பார்த்தது பாக்குறது இதெல்லாமே இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வராதீங்க, போயிடுங்க. நீங்களும் சத்தியம் பண்ணுங்க. அது நான் இன்னும் பல்லு தேய்க்கல, குளிக்கல, ஏன் இன்னும் சாமிக்கு கூட விளக்கேத்தல. நான் வேணா பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாயந்தரமா சத்தியம் பண்ணவா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிறதுலயே நீங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஒழுங்கா சத்தியம் பண்ணுங்க. என்ன பாரதி, நான் தான் சாயந்தரம் பண்றேன்னு சொல்றல. முடியாது, இப்பவே பண்ணுங்க. சரி, அந்த ஆதி பையனை பத்தி என் பேரகிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் போதுமா? என்கிட்ட 3 பேரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், இந்த காஃபி குடிச்சிட்டு பாடி. தமிழ், பரீட்சைக்கு படிக்காம என்னத்த படிச்சிட்டு இருக்க? தமிழ், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாத, குடு. என்ன லட்சுமி, ஏன் அழுதுட்டு இருக்கா? ஆதி இவளுக்கு எழுதி கொடுத்தத பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டு இப்படி எழுதி வச்சா மட்டும் இனிக்குமாக்கும் பாடுபாவி பையன். இதுல என்ன எழுதிருக்கான்னு பாருங்க அத்தை. சாவை தவிர வேற எதுவுமே உன்னையும் என்னையும் பிரிக்காது தமிழ். ஆமா, அவ அப்படியே இருந்து கிழிச்சிட்டான். அதை தூக்கி அங்கிட்டு போடு லட்சுமி. ஏண்டி, இந்த அளவுக்கு உங்க அப்பனை உனக்கு பிடிச்சிருக்கே, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த? எங்க அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. எங்க அப்பா வேணான்னு சத்தியம் பண்ணலையே.
நாம சொல்லலைன்னா ஆதித்யாக்கு தெரியாமலே இருந்துருமா என்ன? தெரியணும்னு இருந்தா தெரிஞ்சுதானே ஆகணும். அவனுக்கும் ஒரு நாள் தெரியும். ஏய், நாம சொல்லாம எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன் நேத்திக்கு நம்ம சொல்லி அப்பா இங்க வந்தாரு. அவர் திரும்பி நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்க போய் தானே வந்திருக்காரு. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு உங்க அம்மாவை பாத்தியா? காலையிலே சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கா. ஹே, சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரிடி. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4000 பொய் சத்தியம் கூட பண்ணலாம். என்ன 2 பேரும் பாக்குறீங்க? ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாடுறது கொடுமைன்னா, பிள்ளைங்க அப்பா இல்லாம வாடுறது அதை விட கொடுமை. அத்தை, ஆதித்யாக்கு நம்ம தான் உண்மையை சொன்னோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். பாரதி என்ன ஆட்டம் போடுவான்னு உங்களுக்கும் தெரியும்ல. நாம ஏண்டி சொல்ல போறோம்? ஆதியையே தேடி வர வச்சா அவனுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவனே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான்ல. லட்சுமி, மரம் சும்மாதான் இருக்கும், காத்து அடிச்சாதான் ஆடும். நாம தான் காத்தடிக்க வைக்கணும். எனக்கு எல்லாம் சரிதான். ஆனா பாரதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது தெரியும் போது பாத்துக்கலாம் லட்சுமி.